ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் மண்டியா டிஸ்ட்ரிக்ட் மதுருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அர்த்திபுரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயினிச கோயில், சமண திருக்கோயில் தான் அமைஞ்சிருக்குது. மலைக்கு மேல சமண படுகைகளும் நிறைய இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. இந்த மலைய உள்ளூர் மக்கள் கனககிரின் பேர்ல வந்து அழைக்கிறாங்க, சிக்கபெட்டா பேர்ல வந்து அழைக்கிறாங்க. சிக்கபெட்டா அப்படிங்கிறதுக்கு சின்ன மலை அப்படிங்கிற பொருள்படும். இதுக்கு பக்கத்திலேயே தொட்டபெட்டா அமைஞ்சிருக்கு. தொட்டபெட்டானா பெரிய மலை, சாவனபெட்டான் பேர்ல வந்து அழைக்கிறாங்க. நம்ம சேனல்ல நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாகுபலி ஸ்டாச்சு இருக்கக்கூடிய மலை, அதாவது தொட்டபெட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து சின்ன மலை அப்படிங்கிறதுனால இதற்கு வந்து சிக்கபெட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. 40 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலையில உள்ள கற்களையும் சரி மக்கள் வந்து அவங்களோட பயன்பாட்டிற்காக எடுத்து போயிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி குவாரி ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மலையை கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாவே ஃபென்ஸ் கொண்டு கவர் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கேட் வந்து டூரிஸ்ட்காக ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. உள்ளூர் மக்களும் அவங்களோட சில சின்ன பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. துணி காய போடுறதாக இருக்கட்டும், ஆடு மாடுகள் மேய்க்கிறதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களோட தேவைக்காக இந்த மலையை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மேல் பகுதிக்கு வந்து இந்த சைட் இருக்கிற பகுதிக்கு அவங்க போறதில்ல. இந்த இடம் சமண திருக்கோயில் இருந்த இடம் ஃபுல்லாவே டெமாலிஷ் ஆயிருக்குது. அந்த அடித்தளம் மட்டும் தான் மிஞ்சி இருக்குது. மலையில 2 பகுதிகளா பிரிச்சு நிறைய திருக்கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்குது. கோயில்களோட அந்த அடித்தளத்தை பார்க்கும்போதுதான் தெரியுது எவ்வளவு பெரிய கோயில்களா அவங்க பிரம்மாண்டமா முன்னாட்கள்ல எழுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது. சமண படுகைகள் இருந்த இந்த மலையில முதல் திருக்கோயில கட்டினது கங்கர்களோட ஆட்சி காலத்துலதான். அவங்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் ஹோயாசாளர்களும் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. பெரும்பாலும் கோயில்களோட அடித்தளம் கருங்கல், அதே மாதிரி பில்லர்ஸும் கருங்கலா தான் இருக்கும். மற்ற பகுதிகள் மட்டும்தான் செங்கற்களை கொண்டு எழுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி எழுப்பப்பட்ட திருக்கோயில் தான் இதுவும். இங்க இருக்கக்கூடிய சின்ன சன்னதிகள்ல சிலவை மட்டும்தான் செங்கற்களை அடித்தளமா கொண்டு அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க கண்டினியூவா பார்த்தா தெரியும். சில பகுதிகள்ல செங்கற்கள் கோர்வையா அடியில இருந்தே, பேஸ்மெண்ட்ல இருந்தே எழுப்பியிருப்பாங்க. எல்லா திருக்கோயில்கள்லயும் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி துவாரபாலகர்களோட சிலை அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே கருங்கலாலான துவாரபாலகர்களோட சிலை அமைஞ்சிருக்குது. எல்லாமே டேமேஜ் ஆன நிலைமையில தான் இருக்குது. அடுத்ததா வரக்கூடிய ஒரு சின்ன மண்டபம், அடுத்ததான் கர்ப்பகிரக சன்னதி இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கேயும் சுவாமி அமைஞ்சிருக்கு. அந்த பீடம் மட்டும் தான் இருக்குது பாருங்க. பீடத்தோட அடிப்பகுதியில பாருங்க நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன சுவாமியோட கோயில் இது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியல. சமண திருக்கோயில் குறிப்பிட்டிருந்தாலும் துவாரபாலர்களோட சிலை அமையப்பட்டிருந்ததுனால இந்த கோயிலை வந்து சைவ திருக்கோயிலோ இல்லைன்னா வைணவ திருக்கோயிலா தான் நம்ம குறிப்பிடணும். நெட்ல நான் நிறைய இடங்கள்ல தேடி பார்த்தேன். ஆனா எந்த ஒரு இதுலயுமே கரெக்டா இந்த கோயில் என்ன கோயில், எந்த சுவாமியோட திருக்கோயில் அப்படின்னு குறிப்பிடப்படல. சில பகுதிகளில் இருக்க கோயில்களோட அடித்தளமே காணாத போன அளவுக்கு தான் இருக்குது. நீங்க இப்ப பார்த்தா தெரியும், ஒரு சமண திருவையோட சிலை மட்டும்தான் இருக்குது. என்ன தீர்த்தகரோட சிலை அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. கோயிலை சுத்தியுமே எப்படி கோட்டையோட சுவர்கள் இருக்குமோ அதே மாதிரிதான் அமைச்சிருக்காங்க முன்னாட்கள்ல. இப்போதைக்கு அந்த கோட்டை சுவரோட அடித்தளம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இங்க கண்டெடுக்கப்பட்ட சேதமாக்கப்படாத சேதமான சிலைகள் அப்படின்னு ரொம்பவே இம்பார்ட்டன்டான சமண துறவிகளோட சிலைகள் எல்லாமே இந்த மலையில அமைஞ்சிருக்க கனககிரி தீர்த்தத்துக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கும், அதுலதான் அமைச்சிருக்காங்க. இதுல இருந்து முன்னேறி போனீங்கன்னா ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலதான் பிரம்மாண்டமான கோயிலோட அடித்தளம் வந்து மிஞ்சி இருக்கு. அங்கதான் செங்கற்களே கொண்டு அடித்தளமா கட்டப்பட்ட சில சன்னதிகள் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க சேதப்படுத்தப்பட்டிருக்க கீழே விரிஞ்சு கிடக்குற அந்த கல்களை பார்க்கும்போதுதான் தெரியுது இது இந்த கோயில் வந்து வேணும்னே சேதமாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு. ஏன்னா இயற்கை பேரழிவுகள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. கண்டிப்பா இது வந்து போர் தாக்குதல்களாலதான் அழியப்பட்டிருக்கும். ஆனா நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து நான் தேடி பார்த்தேன். இருந்தாலும் யாரால, எந்த மன்னர்களால இந்த கோயில் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த பகுதிகளை பராமரிக்கிறதுக்காக உள்ளூர் மக்கள்ல ஒருத்தரங்களை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து மலையில பாதி பகுதிக்கு மேல ஏறி போகிற நேரத்துல ஒருத்தங்க எங்க பின்னாடியே வந்துட்டாங்க. நாங்க அங்க எவ்வளவு நேரம் இருந்தோமோ அவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க கூடயே தான் இருந்தாங்க. கிட்ஸ் வந்து அங்க எங்கன்னு ஏறி சாடும் போது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. நீங்களும் அந்த பகுதிக்கு போனீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் பண்ணாம என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கேயும் பேஸ்மெண்ட் வந்து கருங்கற்களை கொண்டு போட்டாலும் மற்ற இடங்கள் எல்லாமே செங்கற்கள் கொண்டுதான் கட்டியிருக்காங்க. ஒரு சன்னதிக்குள்ள ஸ்டெப்ல ஏறும்போது அந்த சைட்ல எல்லாம் பிடிச்சு நம்ம ஏறதுக்காக சைட்லயும் கருங்கற்கள் கொண்டு டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு நிறைய கோயில்கள் அந்த மாதிரி டிசைன் பார்க்கலாம். அது கூட இந்த கோயில்ல மிஞ்சி இருக்கு. சமண மதத்துல, அதாவது ஜெயினிசத்தோட போதகர்களா 24 பேரை வந்து குறிப்பிடுவாங்க. அதாவது தீர்த்தகரர்களா 24 பேரை வந்து குறிப்பிடுவாங்க. அதுல மூத்ததும் முதன்மையானவருமா இருக்கக்கூடியதா ரிஷபானந்தா.
ஆதிநாதா பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. இவருக்கு ரிஷபா, ரிஷபதேவா, இஷ்வாகு, ஆதீஸ்வர், ஆதிதேவ், யுகாதி தேவா, பிரதமா ராஜேஸ்வரா, நபியா அப்படிங்கிற நிறைய பேர்கள் இருக்குது. நிறைய பேர்கள் இருந்தாலும் இந்த கோயில் தீர்த்தங்கர ஆதிநாதன் பேர்ல வந்துதான் அழைக்கிறாங்க. லாஸ்ட் நம்ம போட்ட வீடியோல உயரமான பாகுபலி சிலை இருக்கக்கூடிய அந்த மலைக்கு போயிருப்போம். அந்த மலையில பாகுபலி இருக்கக்கூடிய ஃபேசிங் வந்து இந்த மலையை பாக்குற மாதிரிதான் இருக்கும். இந்த கோயில இருக்கக்கூடிய ஆதிநாதரோட மகன் தான் பாகுபலி. அந்த காரணத்தினால கூட ஃபேசிங் அந்த மாதிரி அமைச்சிருக்கலாம். இந்த கோயில்ல கிடைக்கப்பட்ட கல்வெட்டு கூட இருக்குது. கன்னடா கல்வெட்டு தான். 8ஆம் நூற்றாண்டுல உருவான கல்வெட்டு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு மூலமாகவும் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கரோட சின்னம் இங்க இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சின்னம் மூலமாக தான் இங்க இருக்கக்கூடிய கோயில இருக்கிறவர் ரிஷபானந்தா, அதாவது ஆதிநாதர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்காம நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை, மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையும் பெற்று அகிம்சை வழியில ஞானம் பெற்று மோட்சத்தை அடைவதற்கான வழியை காட்டுறதுதான் சமண மதம், அதாவது ஜெயினிசம். தீர்த்தங்கரர்கள் எல்லாருமே அதை மாதிரிதான் மக்களுக்கு போதிப்பாங்க. நிறைய நம்ப முடியாத நல் விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க. ரிஷபானந்தா ஒரு அரசரா தான் இருந்திருக்காரு. அவருக்கு இல்லற வாழ்க்கையில 2 மனைவிகள், 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இருந்திருக்கு. அவரோட அரசவையில நடந்த கசப்பான நிகழ்வுனால இல்லற வாழ்க்கையும் அரச வாழ்க்கையும் வேண்டாம் அப்படின்னு வந்து நினைச்சு துறவரம் போட்டிருக்காரு. துறவரம்னா தூய்மையான சமணரா இருந்திருக்காரு. 400 நாட்கள் மேலாகிய உணவு உண்ணாமல் கூட இருந்திருக்காரு. தீர்த்தகரர்கள் நிறைய இடங்களுக்கு போய் போதனைகள் பண்ணுவாங்க. அப்படி இந்த பகுதிக்கும் வந்திருக்காங்க. அவங்க வந்து தங்கி இருந்து தவம் செஞ்ச இடங்களாதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சமண படுகைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதை நினைவூட்டும் வகையில தான் மன்னர்களால கோயில் வந்து இங்க எழுப்பப்பட்டிருக்கு. இந்த அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஒரு செங்கலை தான் நாங்க எடுத்து பார்த்தோம், எப்படி இருக்குது அப்படின்னு, எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதை கூட எடுக்க கூடாது, அதுல வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா ஆல்ரெடியே டேமேஜ் ஆன கல்லு தானடா, இதை எடுத்து என்ன சாப்பிடையா போறோம் அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். நான் இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போதைக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கோயில் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த படியில ஏறி போவீங்க. படியோட ஒட்டியபடியே கருங்கல்லால அப்படி வளைஞ்சு இருக்கிற மாதிரி கருங்கல் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரியே தான் இங்க அமைப்பு இருக்குது. அப்படியே எந்த ஒரு டேமேஜ் ஆகாத நிலைமையில தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க இப்ப பார்த்தாலே தெரியும். அப்போ கோயில் வந்து அந்த நாட்கள்ல எவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. பெரும்பாலான இந்துக்கள் அக்ஷய திருதியை எதை நினைச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா, மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாசம் போயிருப்பாங்க. அப்போ கோப முனிவரான துர்வாசகருக்கு உணவு கொடுக்கறதுக்காக பாஞ்சாலி வந்து சூரிய பகவான்கிட்ட வேண்டியிருப்பாங்க. சூரிய பகவான் கிருஷ்ண பகவானோட உதவியோடு அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு கொடுத்திருப்பாங்க. கிருஷ்ணரோட உதவியோட சூரிய பகவான் திரௌபதிக்கு கொடுத்த அந்த நாளைதான் அக்ஷய திருதியா கொண்டாடுறோம். அதாவது அள்ள அள்ள குறையாத, நினைக்க கூடியதை திரும்ப திரும்ப நம்ம பெறக்கூடிய வழங்குறதுதான் அக்ஷய பாத்திரம். அதை மையமா கொண்டுதான் இப்பவும் வருஷந்தோறும் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கமோ எதுவோ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம அன்னைக்கு பண்ணுனா அது தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கறத நினைச்சுதான் நாம இன்றளவும் அக்ஷய திருதியை கொண்டாடுறோம். பெரும்பாலும் ஹிந்துக்கள் அதை நினைச்சு கொண்டாடுவாங்க. அதே இது சமண மதத்துல மூத்த சமண துறவியான ரிஷபானந்தா 400 நாட்கள் வந்து உணவு உண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவர் சமணர்களுக்காகவே உணவு செஞ்ச ஒருத்தங்க கிட்ட இருந்து கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிருப்பாங்க. அதாவது 400 நாட்கள் கழிச்சு அந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிருப்பாங்க. அந்த நாளதான் சமணர்கள் வந்து அக்ஷய திருதியா நினைச்சு வழிபடுறாங்க. எப்படியெல்லாம் நாம வந்து விரதம் இருந்து சுவாமியை வந்து வழிபடுறோமோ அதே மாதிரி முஸ்லிம்களும் நோன்பு இருந்து சுவாமியை வழிபடுவாங்க. அதே மாதிரிதான் சமணர்களும் அவ்வளவு நாட்கள் விரதம் இருந்து நோன்பு இருந்து அக்ஷய திருதி அன்னைக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சு அன்னைக்கு தானங்கள், தர்மங்கள், புது விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அன்னைக்கு பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு காரணமா அமைஞ்சதுதான் இந்த கோயில் தீர்த்தங்கரரான ரிஷபானந்தா, அதாவது ஆதிநாதர். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பில்லர்ஸ்ல இருந்த ஒரு உடைஞ்ச பாகமா தான் இருக்கணும். இப்போதைக்குள்ள கோயில்கள் எல்லாம் இப்படி கலைநயமிக்க பில்லர்ஸ் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு பெருசா அப்படியே கோயிலோட ஜாயிண்டா இருக்கும்போது பெருசா தெரியறது இல்ல. இப்படி உடைஞ்சி சேதப்பட்டு கிடக்கும் போது அது என்னன்னு நம்ம உன்னிப்பா போய் பார்க்க போவோம். இதுதான் கனககிரி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தோட அந்த சைடு மலையிலையும் பார்த்தா தெரியும் சமண துறவிகளோட அந்த தீர்த்தகரர்களோட சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். பொதுவா இத சமண படுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்க நடந்த அகழ்வாராய்ச்சியில இங்க கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாத்தையுமே கனககிரி தீர்த்தத்துக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் ஷர்ட்ல வச்சிருப்பாங்கன்னு. அந்த ஷர்ட் தான் இது. லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நம்ம போக முடியாது. இங்க விசிட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போற நேரத்துல தான் நினைச்சோம் அங்க வந்தவங்க கிட்ட நம்ம கேட்டிருந்தா கண்டிப்பா ஓபன் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நீங்க
இந்த இடத்துக்கு போகும்போது இதே மாதிரி யாராவது செக்யூரிட்டி மாதிரி இருக்கவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அலோவ் பண்றாங்களா என்னன்னு. சிற்பங்கள் இருக்கிற சேதமாக்கப்பட்ட கற்களை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்குது. இந்த பகுதியை கங்கர்கள் கோயாசாளர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திருப்போம். மண்டியா டிஸ்ட்ரிக்ட் இந்த பகுதியை சோழர்களும் கொஞ்ச நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களோட பங்களிப்பும் கண்டிப்பா கோயிலுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா வந்த படையெடுப்புகளாலதான் கண்டிப்பா கோயில் சேதமாக்கப்பட்டிருக்கணும். அடுத்ததா முகலாயர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்த பகுதியை. பெரும்பாலும் அவங்களோட ஆட்சி காலத்துலதான் இந்த கோயில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் மக்கள் அவங்களோட பயன்பாட்டிற்காக தேவைக்கேற்ப கற்களை எடுத்துட்டு போயிருக்கலாம். மண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க போன ஒன் டே ட்ரிப்ல எங்களோட ட்ரிப் பிளானிங்ல இந்த இடம் ஆக்சுவலா இல்ல. நாங்க தொட்டபெட்டால பாகுபலி ஸ்டாச்சுவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வழியா அடுத்த இடத்துக்கு போறதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். போகும்போது வழியிலேயே இப்படி மலைக்கு மேல ஏதோ ஒரு சின்ன சின்ன பில்லர்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுவும் ஃபென்ஸும் கொண்டு கவர் பண்ணிருக்காங்க. அப்ப என்னடா ஏதோ இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ள பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இவ்ளோ ஹிஸ்டாரிக்கலான சமண படுகைகள் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. நீங்க மண்டியாவுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா தொட்டபெட்டாக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த சிக்கபெட்டா கனககிரி மலையிலயும் சமண படுகைகளை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.